வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெண்ணிலா சமையல். இந்த வீடியோவில் சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோமாஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மத்து இல்லைன்னா பூண்டு இடிக்கிறது எடுத்து நல்லா மாவு இடித்து விட்டுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. மாவு 10 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சிடலாம். சோமாஸ் செய்கிறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் பூரணத்துக்கு நல்லாயிருக்கும். துருவிய தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு விடாமல் வறுத்துட்டே இருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஒரு பவுலில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்க ரவை, முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து தின்னாக நல்லா உருட்டிக்கலாம். சோமாஸ் அச்சு எடுத்து நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பூரண ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி கார்னர்ஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக பூரணம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த மோல்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் சைடில் எடுத்துருங்க. சோமாஸ் நல்லா ஷேப்பாக வந்திருக்கு. இதை லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா வந்துடும்.
சோமாஸ் அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயும் அதே மெத்தடில் கார்னர்ஸ்லாம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக பூரணை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பூரண ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சோமாஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா தான் சோமாஸ் பொரிக்கணும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோமாஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணி பொரிச்சிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சோமாஸ்க்கு ரெடி பண்ண பூரணம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அதில் பால் ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்க பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெண்ணிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.